பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் இந்த நல்ல அருமையான கால வேளையில உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சமாதானமும் கிருபையும் சதா காலங்களிலும் உங்கள் யாவருக்கும் குறைவின்றி கிடைக்கும்படியாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் நிருபங்களை எழுதுகிற பொழுதெல்லாம் இவ்வண்ணமாகவே எழுதுவார். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் சதா காலங்களிலும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி எழுதுவார். அதே வார்த்தையின்படியாகவும் சதா காலங்களிலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் 2020 ஆண்டு தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் மரமே கண்ணின் மணி போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கரம் நீட்டி நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது அடிக்கடி சொல்லுவார், அவருடைய நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடருகிறது என்று அவர் சங்கீதம் 23 கடைசியாக சொல்லுகிற பொழுது வண்ணமாய் சொல்லுகிறார். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம், நாம் இந்த உலகத்துல வெளிப்பட்ட நாளிலிருந்து அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறபடினால்தான் நாம் இம்மட்டுமாய் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலையிலே எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு இந்த பூமியை விட்டு கடந்து சென்று விட்டார்கள், ஜீவனோடு இல்லை. ஆனாலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா விதமான நெருக்கத்தின் மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய மகாபிரிய சுத்த கிருபை நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய மகா சுத்த கிருபை என்று சொல்லுவது போல, அவருடைய கிருபையினால்தான் நீங்களும் நானும் இன்று வரை நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் உறுதியாய் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில அநேகர் பாத்தீங்கன்னா அநேக விதமான மரண கட்டுகளை, மரண பாதைகளை, மரண பள்ளத்தாக்குகளை கடந்து வந்த வருடங்கள் இருக்கலாம், மாதங்கள் இருக்கலாம், நாட்கள் உண்டு. ஏன் இன்று கூட கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் நான் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? இந்த பூமியிலே வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தன் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்புடைய ஜனங்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். மகனே மகளே, நீ கலங்காதை திகையாதை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இன்று வரை நாம் ஜீவனோடு இருப்பதை நிமித்தமாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள தெளிவாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை தான் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அவருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாய் சூழ்ந்து கொண்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், அவருடைய கிருபை தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை தான் என்னை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். என்னென்று சொன்னால், வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதமான விரக்தியான சூழ்நிலைகள் வருவது உண்டு. ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலையில விரக்தியான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த விரக்தி நிலையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். என்னென்று சொன்னால், சங்கீதம் 118 சங்கீதத்துல இன்றைக்கு நம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்த சில வார்த்தைகளை மாத்திரம் தியானித்து கடந்து சொல்லலாம். சங்கீதம் 118 சங்கீதத்திலே 6வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இங்கே தாவீது ராஜா அவர்கள் அங்கே அழகாக எழுதுகிறார். அவர் பாடுகிற பொழுது இந்த பாடலிலே சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இதோ என் அன்பு தேவச்சனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே,
கர்த்தர் எப்பொழுதும் தேவனை சார்ந்து இருக்கிற எல்லா மக்கள் பட்சத்திலும் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவனை சார்ந்து கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை வேத வாக்குத்தத்தம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தர் என் பட்சத்தில் இருந்ததனால்தான் நான் சகலத்தையும் மேற்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், மரணத்தினுடைய காரியங்கள், அவரை துரத்தின ஒரு சூழ்நிலை எல்லாம் யாவரும் அறிந்த ஒன்றே. அவனமாக தாவீதை எப்படியாவது கொன்றே அழித்தே விட வேண்டும் என்று சவுல் அங்கே துரத்துகிறதை எல்லாம் நீங்களும் நானும் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட காலத்தில் எல்லாம், அப்படிப்பட்ட மரணம் அவரை துரத்துகிற சூழ்நிலையிலும் கூட தேவன் அவன் பட்சத்தில் இருந்தபடியினால்தான் அங்கே சவுல் என்ற ஒரு மனுஷன், சவுல் என்ற ராஜா, அந்த தாவீது ஒன்று செய்ய முடியாத போனது. காரணம் என்னன்னா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று தாவீது சொன்னதுதான் உண்மை. அவனமாக தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்பதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல ஆதாரமாக நமக்கு காணப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, என் பட்சத்தில், உன் பட்சத்திலே. அன்பு தேவ சொன்னமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மாத்திரமே எதையும் சாதிக்க முடியும். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் நான் எதையும் மேற்கொள்ள முடியும். நான் விரும்பின காரியம், நான் நம்பின காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். நாம் நினைத்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன். அந்த வாலிபனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏனென்று சொன்னால் சவுல் ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த வேளையில் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓ தகப்பனே ஸ்தோத்திரா, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஈசாயுடைய வீட்டிலே போய் தேவன் தனக்கென்று ஒரு பிரியமான ஒரு ராஜாவை தன் ஜனங்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்று ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே ஈசாயினுடைய வீட்டிலே போய் அவருடைய குமாரரை எல்லாம் அழைத்து பார்க்கிறார். உன் குமாரனை வர சொல்லு, நான் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், கர்த்தரை நான் எப்ப வைத்திருக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுகிற பொழுது அங்க ஈசாய் தன் குமாரனை ஒவ்வொருவரை அனுப்புகிறார். ஏசாயினுடைய மூத்த குமாரனை பார்த்த உடனே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி, இவன்தான் ராஜாவுக்கு சரியான பொருத்தமானவன், வாட்ட ஜாட்டத்தோடு சகல தகுதியும் இடத்துல இருக்கிறது என்று சொல்லி மேலோட்டமாக மாம்சத்தின்படி அவன் தீர்மானம் பண்ணினான். ஆனால் ஆண்டவர் அவன் தீர்மானத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்தினார். நீ தேர்ந்தெடுக்கிறபடி அல்ல, நான் உனக்கு சுட்டி காட்டுவேன் என்று சொல்லி அங்கே ஈசாயினுடைய எல்லா குமாரர்களையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணினார். உடனே அங்கே அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டார், ஈசாயின் இடத்துல இன்னும் உனக்கு குமாரர்கள் உண்டா என்று கேட்கிற பொழுது அந்த ஈசாய் சொல்லுகிறார், எனக்கு இன்னொரு குமாரன் உண்டு, அவன் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் இடத்திலே இந்த ஈசாய் சொல்லுகிற பொழுது உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், அந்த குமாரனை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவன் வந்து நிற்கிறான். தன் சகோதரர்களுக்கு மத்தியிலே, தீர்க்கதரிசிக்கு மத்தியிலே, தன் தகப்பனாருக்கு மத்தியிலே நிற்கிற பொழுது அவன் வந்து நிற்கிறான். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் சாமுவேலை, இதோ இவன் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டின பொழுது அவன் தைல குப்பியை எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணினான். காரணம் என்ன? தேவன் அவன் பட்சத்தில் இருந்தார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த படிப்பறிவில்லாத ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்த காலங்களில் எல்லாம் தேவனை அதிகமாய் அவன் மகிமைப்படுத்தினான். யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தேவன் அவர்கள் பட்சமாய் எல்லா சூழ்நிலையில் இருப்பார். அங்கே ஆடு மேய்த்த அந்த வாலிபனை தான் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் அவன் பட்சத்தில் இருந்தபடினால், தேவன் அவன் பட்சத்தில் இருந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை அவன் எக்காலத்தில் துதித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. 34 ஒன்றை வாசிக்கிற பொழுது அங்கே தாவீது சொல்லுவார்,
எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அங்கே 34:1 சொல்லுகிறார். அங்கே அந்த வசனம் சொல்லுகிறபடி பாருங்க, எந்த சூழ்நிலையும் எக்காலத்திலுமே கர்த்தரை துதிக்கிற துதி அவன் வாயில் இருந்தது என்று அங்கே வாசிக்கலாம். 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார். எந்த சூழ்நிலையிலும், தாழ்மையிலும் சரி, வெறுமையிலும் சரி, தரித்திரத்திலும் சரி, வறுமையிலும் சரி, போராட்டத்திலும் சரி, பலவீனத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவர் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். ஒருபுறம் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு நிலை, தன் குடும்பத்திலே தன் சகோதரர்கள் எல்லாம் அங்கே ராணுவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாலிபனோ ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். தன் சகோதரர்கள் எல்லாம் அங்கே சவுல் ராஜாவுடைய ராணுவத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஈசாயினுடைய கடைசி குமாரனாகிய இந்த தாவீதோ வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த ஆடு மேய்த்தவனோ ஆண்டவர் சமூகத்திலே தன் ஆடுகளையும் மேய்த்துக் கொண்டு ஆண்டவரை எப்போது துதித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தான். அதனாலதான் தேவன் அவன் பட்சத்தில் இருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷன் பட்சத்தில் இருக்கிற பொழுது எந்த மனுஷனும் அவனை ஒன்றுமே செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே சாத்தானை, பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவன் நம் பட்சத்தில் இருக்க முடியாது. அவரை எப்பொழுதும் எக்காலத்திலும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளமாய் மகிமைப்படுத்துவது, துதிப்பது என்று சொன்னால், கிடைக்கும் நேரங்கள் எல்லாம், கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் செபிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செபிக்கணும். எப்பொழுதெல்லாம் வேத வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேத வாசித்துக் கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்படியாக நம்ம தாவீதை போல மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அதான் சொன்னார், நான் பயப்படேன், எதற்குமே நான் பயப்படேன், எந்த ஒரு காரியத்துக்கும் நான் பயப்படவே மாட்டேன். தைரியமாக அங்கே தாவீது சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் அவன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவன் உறுதியாய் அறிந்திருந்தான். இன்றைக்கு நாம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி? நாம் எப்படி அந்த தாவீதை போல ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மிடத்தில் இன்னைக்கு அநேக அவிவிசுவாசங்கள், அன்னைக்கு அவநம்பிக்கைகள், சோர்வுகள் அதிகமாக நம்மிடத்தில் காணப்படுகிற வேளையில நாம் என்ன செய்யறோம்? வேத வாசிப்பதை விட்டு விடுகிறோம், ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம், கர்த்தரை துதிப்பதை விட்டு விடுகிறோம், ஆராதனை காரியங்களை விட்டு விடுகிறோம், உபவாசிக்கிற காரியங்களை விட்டு விடுகிறோம். காரணம், இப்படி விடுகிற வேளையிலே தேவன் நம்மை விட்டு தூரமாய் போகிற ஒரு காரியம் ஏற்படும். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அங்கே 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு என்ன செய்தாராம்? உதவி செய்தார். இன்றைக்கு எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்தி விட வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி முன்னேற விடாதபடிக்கு, உயர்ந்து விடாதபடிக்கு, மேன்மைக்குரியவர்களாய் இராதபடிக்கு, வளர்ச்சியை பெற்றுக் கொள்ள விடாதபடிக்கு, எப்பொழுதுமே தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று பிசாசனவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும். இவர்கள் நிமிர்ந்து விடக்கூடாது, இவர்கள் உயர்ந்து விடக்கூடாது, இவர்கள் மேன்மையாய் இருந்து விடக்கூடாது. இவர்கள் உயர்ந்தால், இவர்கள் மேன்மையாய் இருந்தால், இவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தால் கர்த்தர் நாமம் அல்லவா மகிமைப்படும் என்று சொல்லி பிசாசனவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு விரோதமாகவே செயல்படுகிற விதமாய் காணப்படுவான். அப்படி அவன் காணப்படுகிற வேளையிலே நம்மளை எந்த வகையிலாவது வீழ்த்த வேண்டும் என்று அவன் தீர்மானத்தோடு இருப்பான். அவன் தீர்மானத்துக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசானவன் நம்மளை வீழ்த்துவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்பொழுதும் ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ரோமர் 12:12 நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் 12வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே
ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை, ஒரு வசனத்தை எழுதுகிறார். நம்பிக்கையினாலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையினாலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன், பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, சூழ்நிலை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கையில நீங்களும் நானும் சந்தோஷமாயிருக்கணும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எத்தனை உபத்திரவம் வந்தாலும் சரி பொறுமையோடு இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்பது எப்படி என்று சொன்னால், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உபத்திரவத்திலே நீங்களும் நானும் பொறுமையாயிருக்க முடியும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்கிற பொழுதுதான் நீங்களும் நானும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சாத்தான் என்னை விழத்தள்ளினாலும் என்னை விழத்த நான் விழவே மாட்டேன். காரணம் என்ன? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! திரும்ப திரும்ப பிசாசானவன் நம்மை எந்த இடத்திலே வீழ்த்த நினைத்தாலும் சரி, அவன் நம்மை வீழ்த்த விடாதபடிக்கு நாம் சோர்ந்து போகவே கூடாது, நாம் பொறுமை இழந்து விடக்கூடாது. நான் அடிக்கடி அங்கே நம்ம பிரசங்கிக்கிற பொழுது சொல்லுவோம், கடந்த நாட்களிலே நிதானத்தை குறித்து பொறுமையை குறித்தெல்லாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எதான் சொல்லுகிறார்? பொறுமையோடு நிதானத்தோடு நீங்க இருக்கிற பொழுது ஒன்று மாத்திரம் உறுதியோடு இருக்க வேண்டும். அங்கே சொல்லுகிறார், நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். உபத்திரம் வருகிற பொழுது, நெருக்கம் வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது, நிந்தைகள் வருகிற பொழுது, அவமானங்கள் வருகிற பொழுது, குறைவுகள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதே வேளையில ஜெபத்திலே என்ன வந்தாலும் தரித்திருக்க வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் பயப்படேன், ஒருவனும் ஒன்று என்னை செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். தேவச்சனமே, மனுஷன் ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாது, பிசாசானவன் ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாது. வெள்ளி சூனியத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, செய்வனைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, மைக்கும் எந்த ஒரு ஏவலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லலும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எந்த ஒரு மந்திர காரியங்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா! பிசாசானவன் நமக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. இன்னைக்கு பயந்து கொண்டிருப்பதற்கு, கலங்கி கொண்டிருப்பதற்கு, நடுங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால், பயம் ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் அவன் பட்சத்தில் இல்லாத நேரத்தில் அவனுக்கு பயம் நிச்சயமாக உண்டாகும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக இடங்களில் பயப்படாதே பயப்படாதே என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்மளுக்குள்ள இருக்கிற பயத்தை அப்புறப்படுத்தும்படியாய், நம்மிடத்தில் இருக்கிற பயத்தை நீக்கும்படியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர், இஸ்ரவேல் குமாரரே, இஸ்ரவேல் குமாரத்தியே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இன்னைக்கு அநேக காரியங்களிலே நீங்களோ நானோ என் தேவ சனமே அநேக சூழ்நிலையிலே பயந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா! அப்ப கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே வராது. எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. காரணம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய காரியங்களுடைய பட்சத்தில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு தேவச்சனமே, எந்த ஒரு சத்துருவானவன் உங்களை எந்த சூழலை வீழ்த்த முடியாது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் மாத்திரமே. தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள். எப்பொழுது வேத வாசிப்பதை விட்டுவிடக் கூடாது, ஜெபிப்பதை விட்டுவிடக் கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிடக் கூடாது, உபவாசிப்பதை விட்டுவிடக் கூடாது. ஜெபம் முக்கியம், உபவாசம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், தேவனை துதிப்பது முக்கியம், தேவனை ஆராதிப்பது முக்கியம், ஆலயத்துக்கு செல்வது முக்கியம். இந்த முக்கியமான காரியங்களை நீங்களும் நானும் வாழ்க்கையில நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்திலே இதே தாவீது சொல்லுகிறது போல 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சொன்னார், அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன் என்று சொன்னார். அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் எந்த மனுஷனுக்கு எந்த காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும். அவர் உங்கள் பட்சத்தில் உங்கள் அருகில உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபத்திலே சோர்ந்து விடாதீர்கள். ஜெபத்திலே தளர்ந்து விடக்கூடாது. ஒருவேளை மன உளைச்சலில் இருக்கலாம், மன தளர்வுகள் இருக்கலாம், மன சோர்வுகள் இருக்கலாம், நிம்மதியற்ற காரியங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில விரக்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு காரியம் மாத்திரம் அங்கே சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதுனாலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதும். இந்த உலகத்தின் மனுஷனை நம்ப வேண்டாம். பிரபு என்கிற பொழுது அரசாங்கத்தை குறிக்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்தையும் மனுஷனை நம்ப கூடாதான். அரசு சட்ட திட்டங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தின்படி வாழணும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் மீதோ அரசாங்கத்தின் மீதோ அல்ல, கர்த்தர் மீது இருக்க வேண்டும். தேவன் மீது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் தேவனுடைய பெயரிலே பற்றுதலாய் இருப்பதும். அப்ப ஆண்டவர் உங்கள் பட்சத்துல இருந்தால் நீங்க உங்க நம்பிக்கை எங்க இருக்கும் அப்படின்னா தேவன் மீது இருக்கும். நீங்கள் இந்த உலக காரியங்களுக்கு பயப்பட வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நடுங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்குமே பயப்பட வேண்டாம். அதன் காலத்துல அதன் காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகலமும் என் சனங்கள் என் பிள்ளைகள் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுதான் என்று சொன்னால் நான் கடந்த வாரத்தில் சொன்னதான் மீண்டும் சொல்லுகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு எப்படியாம் பிரியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பழிக்கணும் அப்படின்னா அவர் நம்முடைய பட்சத்துல உங்களுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் 3 வேளை ஆகாரம் புஷிக்கிறோமோ இந்த சரீரத்துக்காக, அதே போல நம்முடைய ஆன்மாவுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் வேத வாசிக்கணும். நீங்கள் இந்த வேதத்தை சுமந்தால் இந்த வேதம் உங்களை சுமக்கும். இந்த வேத வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சுமந்தால் இந்த வாக்குத்தத்தங்களால் உங்களுடைய வாழ்க்கையை சுமக்கும். வாக்குத்தத்தங்களை வேதத்தை இன்னைக்கு அநேகருக்கு 10 வசனம் கூட ஞாபகம் இல்லை. அநேக நேரத்தினைக்கு என்ன இல்ல, வசனம் இருதயத்தில் இல்ல. ஊர்லாம்பட்ட காரியமெல்லாம் இருதயத்தில் இருக்கு, வசனம் இல்லை இருதயத்தில். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் இருதயத்தில் தங்கவில்லை, இருதயத்தில் நிற்பது இல்லை. என்றைக்கு வேத வசனங்கள் இருதய பலகையில் எழுதப்படுகிறதோ அப்பொழுது தேவன் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் ஏன் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவர் வார்த்தையாகிய கடவுள். அந்த வார்த்தை இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதான் வேர்ட் ஆஃப் காட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை தான் கர்த்தராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையின் மூலமா தான் இந்த உலகத்தையே கர்த்தர் படைத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை என் இருதயத்தில் இருந்தால் இந்த வார்த்தை என்னும் கர்த்தரின் இருதயத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காலத்துல எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அந்த காலத்துல கர்த்தர் தன் ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒருவனும் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கவும் முடியாது, எதிர்த்து நிற்கவும் முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக பிதாவாகி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிங்க யோசுவா 1:5 நினைக்கிறேன். யோசுவா 1:5. யோசுவா 1:5. உபாகமத்துக்கு அடுத்து இருக்குது.
என்னது? நீ உயிரோடு இருக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக ஒருவனும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யறதில்லையா? எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவை மோசே மரித்த பின்பு மோசே ஸ்தானத்திலே யோசுவா வருகிறார். யோசுவா மோசையின் ஸ்தானத்தில் வருகிற பொழுது எப்படி சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசே வழி நடத்தி வந்தாரோ, நியாயம் விசாரித்து வந்தாரோ, ஆலோசனை கொடுத்து வந்தாரோ, தலைமையேற்று நடத்தினாரோ, அதே பொறுப்புக்கு யார் வருகிறார் என்று சொன்னால் யோசுவாவை ஆண்டவர் முன்குறிக்கிறார். மோசே உயிரோடு இருக்கும் நாட்களிலே மோசையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஸ்தானத்திலே இந்த யோசுவாவை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டு யோசுவா மோசே ஸ்தானத்துக்கு வருகிறார். அப்பொழுது மோசே மரித்த பின்பு யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் அவர் கலங்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய மனுஷன், நீர் அவனை தெரிந்தெடுத்த மனுஷன், சமஸ்த இஸ்ரவேலையும் எகிப்திலிருந்து கூப்பிட்டு அழைத்து வந்த அந்த மனுஷன், அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் என்னை கொண்டு வைத்திருக்கிறீர் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. தெய்வ பயம். ஐயோ, இத்தனை ஜனங்களை, இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த போகிறேன்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையில அப்படிப்பட்ட மோசையே முறுமுறுத்த ஜனங்கள், அப்படிப்பட்ட மோசையை எதிர்த்து நின்ற ஜனங்கள், நாம் எல்லாம் இவர்களுக்கு முன்பாக ஏமாத்திரம் என்று கலங்கி கொண்டிருக்கிற வேளையில தான் கர்த்தர் மோசையோடு பேசுகிற அங்க யோசுவாவிடத்தில் பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படி மோசையோடு 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களை நடத்துவதற்காக 40 ஆண்டு காலம் மோசையோடு இருந்தனோ, அதே போல நானும் உன் உயிரோடு, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப எப்படி மோசையோடு தேவன் இருந்தாரோ, எப்படி யோசுவாவோடு கர்த்தர் இருந்தாரோ, அந்த வார்த்தையை தான் இங்கு தாவீது உறுதியாய் சொல்லுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அங்கே வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, உன் மீது ஒருவனும் கைப்பட முடியாது, எதிர்த்து நிற்கத்தக்க ஒருவனும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? தேவன் அவர்கள் பட்சத்தில் இருந்தார். மோசையின் பட்சத்தில் தேவன் இருந்தார், யோசுவாவின் பட்சத்திலே தேவன் இருந்தார், தாவீது ராஜாவுடைய பட்சத்திலே தேவன் இருந்தபடியினால் அந்த தாவீது சொல்லுகிறார், என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். அல்லேலூயா. அந்த மோசையின் பட்சத்தில் இருந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா? யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? தாவீது ராஜாவின் பட்சத்தில் இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? அப்படி இருந்தால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நம்மை எதற்கு முன்குறித்தாரோ, எதற்கு அழைத்தாரோ அந்த காரியத்திலே அழகாக நம்மை நடத்தி சொல்லுவார். அல்லேலூயா. நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். ஏனென்று சொன்னால் பிரசங்கியிலே ஞானி எழுதுகிற பொழுது எழுதினான், 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதுகிற பொழுது சொன்னான், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. அதன் காலத்திலே எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடக்கும் என்ற காரணத்தினாலே நாம ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை மாத்திரமா தேடினாலே போதும். ஆண்டவரின் பட்சத்துல இருந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம அநேக விருப்பப்பட்ட காரியம், ஆசைப்பட்ட காரியம் தாமதமாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உறுதியாக சொல்ல முடியும், தேவன் நம்ம பட்சத்துல இல்லாததுனாலதான் அநேக காரியம் தாமதப்படுகிறது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், தேவன் என் பட்சத்தில் இருப்பதற்கு நான் தகுதியாயிருந்தால் எல்லா காரியங்களும் நேர்த்தியாக அதன் காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா என்று நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, தேவன் உங்கள் பட்சத்தில் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிவுபூர்வமாக தெரிவீர்கள் என்று சொன்னால் உடனே தேவனை தேடுவதற்கு இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய எழுந்து போன இடத்திலிருந்து எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். ஜபத்தை மறுபடியும் புதுப்பியுங்கள். உங்களுடைய வேத வாசிப்பை மறுபடியும் புதுப்பியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை மறுபடியும் புதுப்பியுங்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தலிலே பத்மு தீவு சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அங்கே யோவான் எழுதுகிறார்,
ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று அங்கே பத்முத்தீவில் இருக்கிற பொழுது சிறையின் அனுபவத்தில் இருக்கிற அந்த மனுஷன் எழுதினார். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட பொழுது அங்கே ஒரு சபையினுடைய குறை எழுதப்படப்படுகிறது. என்ன குறை என்று சொன்னால், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆதியில் இருந்த காரியங்களை எல்லாம் புதுப்பித்தால், ஆதியிலே ஜெபித்த காரியம், உபவாசித்த காரியம், வேத வாசித்த காரியம், ஆண்டவரை தேடி தேடி ஓடின காரியம், ஆண்டவரை பிரியப்படுத்தின காரியத்தை எல்லாம் இந்த நாட்களிலே மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்சத்திலே தேவன் இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் எல்லா யுத்தத்திலும் சமஸ்த இஸ்ரவேலரும் ஜெயம் பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுடைய பட்சத்தை விட்டு விலகி இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ந்து போனார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களோ, கோத்திர பிதாக்கள் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் கோபத்தின் நிமித்தமாய் அந்த ஜனங்களை மற்ற ராஜாக்கள் பெலிஸ்தீரிடத்திலே, அங்கே மற்ற மீதியானிடத்திலெல்லாம் விட்டு போட்டார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவன் அவர்கள் பட்சத்தில் இல்லாத அளவுக்கு, இருக்கக்கூடாத அளவுக்கு அவங்க செய்த தவறுகள், மீறுதலான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள். எப்பொழுதெல்லாம் சமஸ்த இஸ்ரவேலர்களும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாகாலின் ஆராதனையை கடைபிடித்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை மீதியானுடைய கைகளிலே விற்று போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவச்சனமே, தேவன் எப்பொழுது நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், தேவன் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் அப்புறப்படுத்தினால் தேவன் நம் பட்சத்தில், என் பட்சத்தில் இருப்பார். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற பொழுது அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதையும் வாசித்தால் அநேக ரட்சகர்களை எழுப்பினார். ஏன் அவர்கள் ஆண்டவர் ரட்சகர்களை எழுப்பினார் சொன்னால், தாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி முறையிட்டு அழுதார்களோ, ஒப்பு கொடுத்து அழுதார்களோ, அறிக்கை செய்து அழுதார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறார் ரட்சகர்களை. எப்தா, ஒத்தனியேல், சிம்சோன், கிதியோன், இப்படி சம்கார், தெபரால், பாருங்க, ஸ்தோத்திரம், பாராக் என்று சொல்லி இப்படி அநேக, ஏகூத் என்று இப்படி வரிசையாக பட்டியலிடக்கூடிய அளவுக்கு நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினதற்கு காரணம் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய தவறுகளை எல்லாம் முறையிட்டு அழுகிற பொழுது, அறிக்கை செய்கிற பொழுதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட இரட்சகர்களை எழுப்பி அவர்களை பாதுகாக்கிறார். மீண்டும் அவர்கள் மரித்த பின்பு மறுபடியும் அவர்கள் தவறி போகிற பொழுது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இல்லாதபடிக்கு போகிற வேளையிலே அவர்கள் எல்லாம் பல எதிராளிகளால் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம், ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலே அவர்கள் நடத்தப்படுகிறதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவன் எப்பொழுதெல்லாம் அவருடைய பட்சத்தில் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் சுதந்திரமாய் வாழ்ந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் பட்சத்தில் தேவன் இல்லாமல் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறதுக்கு காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர்கள் பட்சத்தில் இல்லாததனாலதான். தேவன் அவர்கள் பட்சத்தில் இருந்தால், தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நம்ம சுதந்திரவாளிகளாய் சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வருஷந்தோறும் வாக்குத்தத்தம் வரலாம், தினந்தோறும் வாக்குத்தத்தம் எடுக்கலாம். எவ்வளவு வாக்குத்தத்தங்களை எடுத்தாலும் அந்த வசனம் பலிக்கவே பலிக்காது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியே வராத வரைக்கும் எந்த வார்த்தைகளும் அந்த பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களுக்கு பலிக்கவே பலிக்காது. அது எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாயிருந்தாலும் சரி, ராமுழுவதும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடாத வரைக்கும் எந்த வாக்குத்தத்தங்களும் யாருக்கும் பலிக்காது. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நல்லவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வல்லவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னவர் தான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யல அப்படின்னா எந்த வாக்குத்தத்தங்களும் பலிக்காது யாருக்குமே. வாக்குத்தத்தம் என் பட்சத்திலே பலிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை எந்த ஒரு காரியத்தையும்
நான் செய்யவே கூடாது. தேவனுக்கு பிரியமானதை நாம் எப்பொழுதெல்லாம் செய்ய பிரியப்படுகிறோமோ அப்பொழுதுதான் அவர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம விரும்பின காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆரோக்கியத்தை சுதந்திரிக்க முடியும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கோடா கோடியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், அது இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நான் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற வேளையில தான் ஆண்டவர் என் பட்சத்தில் இருப்பார். அப்படி செய்கிற வேளையில தான் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் எந்த மனுஷனுக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த ஒரு பிசாசின் கிரியைகளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொள்ளை நோய்க்கோ, கொடிய வியாதிக்கோ, கொடிய வைரஸுக்கோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் இருக்கிற தேவன் சாதாரணப்பட்டவர் அல்ல, அக்கினியான தேவன். அவர் அக்கினிமயமான தேவன். அக்கினியான தேவன் நமக்கு முன்பா என்னோடு என் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது. அப்போ அந்த அக்கினியான தேவன், அந்த இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன், எனக்காக வழக்காடுகிற தேவன், எனக்காக நீதி செய்கிற தேவன், எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் இதோ என் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு சூழ்ச்சி செய்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. மனுஷனால் ஏற்படுகிற எந்த சூழ்ச்சிகளும் உங்களை வீழ்த்தவே முடியாது. எப்பொழுது என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் விழுவதற்கு, நீங்கள் அழிந்து போவதற்கு என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, சத்துருவானவனை கொண்டு எந்த சத்துரு உங்களை வீழ்த்த முடியாது, எந்த சத்துரு உங்களை அழிக்க முடியாது. காரணம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்திலே சங்கீதம் 121 வாசிங்க. சங்கீதம் 121 என்ன எழுதுறார்? என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் நெருக்கத்திலே யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு நெருக்கத்திலே, போராட்டத்திலே, குறைவுகளிலே இன்னைக்கு மனுஷனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மனுஷனையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்தையே நாடி கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி காத்திருப்பது கிடையாது, தேவனை நோக்கி கூப்பிடுவது கிடையாது, தேவனிடத்திலே கேட்பது கிடையாது. ஆனால் தேவனிடத்திலே நீங்களும் நானும் கேட்டால் அவர் சொல்லுகிறார், நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நமக்கு செவி சாய்க்கிறவர், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்த்து பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். எந்த நெருக்கமானாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பட்சத்திலே கர்த்தர் இருந்தால். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராகவே இருக்கிறார். எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த பிசாசும் உங்களை ஒன்று செய்யவும் முடியாது. ஒன்று மாத்திரம் உறுதியாய் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க வேண்டும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தினந்தோறும் சொல்லத்தக்கதாக ஆண்டவரை பிரியப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள், கர்த்தரை அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் எல்லா விதமான உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதத்திலும் எந்த இடத்தில் தலைகுனியாதபடிக்கு, எந்த இடத்தில் அவமானப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர், அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களுடைய சரசில வந்து பலிக்க வைக்கிற கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து இவைகளெல்லாம் வாய்க்க செய்து இவைகளின் மூலியமாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே மகிழ்ச்சிக்குள்ளும், சந்தோஷத்துக்குள்ளும், களிப்புக்குள்ளும், பூரிப்புக்குள்ளும் உங்களை பிரவேசிக்க வைக்க இதோ அவருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ அவருடைய உதவி கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே,
அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்படியாக இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எல்லா விதமான தப்பிதங்களையும் உனக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளையும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் எங்கள் உதவி கேட்டீர்கள் என்று சொன்னால், எல்லோருக்கும் தெரியும் சங்கீதம் 51 என்று சொன்னாலே பாவ சங்கீர்த்தனம். அங்கே தாவீது தான் செய்த பாவத்தை தீர்க்கதரிசி நாத்தான் வேளால் உணர்த்தப்பட்ட பொழுது அவன் தன் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். பச்சைவாளி இடத்தில் செய்த பாவத்தை அறிக்கை செய்தபடியினால் ஆண்டவர் அவன் மீது இறக்கப்பட்டு அவன் பாவத்தை மன்னித்து அவன் மீது அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நம்முடைய தவறுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம், குறைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விடுகிற பொழுது, எப்படி தாவீதுக்கு மனமிறங்கினாரோ, எப்படி தாவீது உறுதியாக சொல்லுகிறாரோ, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், உதவி செய்தார் என்று சொன்னாரோ, அதே போல நீங்களும் நானும் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து எப்பொழுதும் வேதத்தை வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் பாதத்தில் அறிக்கை செய்து தேவனை மட்டும் மகிழ்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை மட்டும் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தும், ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளே வழிநடத்துவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கண்டு மகிழ வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்டு பூரிப்பாக வேண்டும். ஐயோ, என் பிள்ளை என்னை சந்தோஷப்படுத்துகிறது, என் பிள்ளை என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறது, நான் அவள் இருதயத்தில் எவ்வளவு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று எவ்வளவாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வந்தமாக நாம் பட்சத்தில் இருக்கத்தக்கதாக நம் ஆண்டவரை பிரியப்படுத்தினால் நம்ம எந்த மனுஷனும் எந்த காரியத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. எதுவும் உங்களுக்கு விரோதமாக செய்யவும் முடியாது. நீங்கள் பயப்படும் என்ன செஞ்சாலும் சரி, எதிர்பட்டாலும் சரி, எதிர்நிலையிலே சூழ்நிலை எதிர்மறையான காரியங்களை செய்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்கள் பட்சத்திலே, உங்கள் குடும்பத்தின் பட்சத்திலே, உங்களுடைய பிள்ளைகளின் பட்சத்திலே, இதோ உங்கள் குமாரர்களுடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர் இதோ உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பிள்ளைகள் என் குடும்பத்தின் பட்சத்தில், என்னுடைய எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள், காரியங்கள் எல்லாவற்றின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவங்களுக்கு பல காரியங்களில் அவர் உதவியாய் இருந்து பல உதவிகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி. ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான நாளை நீர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, தாவீது ராஜா சொல்லுவது போல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த உறுதியான வார்த்தைகளை அறிக்கை செய்வதற்கு இதோ உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும். எந்த மனுஷனும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு, எந்த மனுஷனும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு அவர்கள் பட்சத்திலிருந்து அவர்களுக்கு நன்மை செய்வீராக. அவர்கள் பட்சத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்வீராக. எந்த சத்துருவும் அவர்களை விழத்தள்ளாதபடிக்கு, வீழ்த்தி விடாதபடிக்கு கர்த்தாவே, வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினாலும் எந்த சூழ்ச்சியிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை வீழ்ந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இப்பொழுதே உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு நேராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக, உம்முடைய குடும்பங்களுக்கு நேராக இதோ உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் பட்சமாய் நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையுடைய பட்சமாய் கடந்து வந்து அவருடைய அவமானங்கள், நிந்தைகள் மாறும்படியாய், வறுமை, வெறுமை, தரித்திரங்கள், கடன்கள் மாறும்படியாய் அவர்கள் பட்சத்திலே நீர் கடந்து வருவீராக. எதற்கும் பயப்படாமல் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய், சமாதானமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அவர்கள் பட்சத்திலே நீர் கடந்து வந்து உம்முடைய உதவி கரம் ஆண்டவர் அவர்களுக்கு நீட்டப்பட்டு நன்மை செய்வீராக. ஆண்டவர், வீழ்ந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடுவீராக.
வீழ்ச்சி அடைந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அந்த வீழ்ச்சியில் இருந்து தூக்கி விடுவீராக. மனம் உடைந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை அந்த மன உறைந்த சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக. சோர்ந்து போய் தளர்ந்து போய் மன உளைச்சி மன விரக்தியில் இருக்கிற பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள்ளோ சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய முடியாத உதவி செய்யும். எல்லா பயத்தையும் அப்புறப்படுத்துவீராக. அவர்கள் பட்சத்திலே கடந்து வாங்கப்பா. இப்பொழுதே நீர் கடந்து வருவீராக. நன்மை செய்ய முடியாய், அற்புதம் செய்ய முடியாய், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாய், கட்டுகள் அறுக்கப்பட முடியாய், நுகங்கள் முடிக்கப்பட முடியாய். இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் பட்சத்திலே கடந்து வருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்திலே நீர் கடந்து வந்து உதவி செய்வீராக. இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே, நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும், எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும் ஐயா. முடங்கி கிடக்கிறவர்கள் செயல்படாதவர்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய படுக்கை மாற்றி போடுவீராக. மரண கண்ணிகளை உடைத்தெறிவீராக. மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல் அழைத்த கர்த்தர் அல்லவா. இப்பொழுதே அவர்கள் பட்சத்திலே வந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏங்கி தவிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் பட்சமாய் கடந்து வந்து உதவி செய்வீராக. எல்லா தீங்குக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். பொல்லாப்புக்கும் கொள்ளை நோய்க்கும் கொடிய வியாதிக்கும் கொடிய வைரசுகளுக்கும் ஆண்டவரே எல்லா வாதிகளுக்கும் தீமைகளுக்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் பொல்லாப்புக்கும் நீர் விளக்கும்படியாய் அவர்கள் பட்சத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவராயிருக்கிறபடினால் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வாதம் பாப்புக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இதோ உம்முடைய அன்பு சனங்கள் பட்சத்தில் நீர் இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இப்பொழுது ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பட்சமாயிருந்து பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.